ஸோ ஹலோ கைஸ், நான் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் தூங்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு கால் பண்ணி கக்காசி பண்ணில் விட்டாங்கடா அப்படி எட்ரா அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி நானும் போய் பார்த்தேன். நம்ம நினச்ச மாதிரி மிஸ்ஸி ஷாப்லேயே விட்டுருந்தானுங்க. நமக்கு எவ்வளோ டைமில் கொடுக்க போதாங்கன்னு தெரியலையே கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த கக்காசி பண்ணில் எடுக்க போதான்னு சொல்லிட்டு 2-3 வீக்லி போட்டேன். நீ மட்டும் போட்டுக்கிறது எங்களுக்குலாம் இல்லைன்னு கேட்டால் சொல்கிறேன். அது வந்து ஒன்று கூட ஏன் காசு செலவு பண்ணல, எல்லா ஒரு ஏர்னிங் ஆப்ஷன் தான் எடுத்தேன். கவலைப்படாதீங்க, வின்சோன் மட்டும் சொல்லவே மாட்டேன். அது ஃபேக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். புது நம்பர் போட்டு சைன் பண்ண ரெஃபர் பண்ண உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும். அதனால தான் எல்லாம் பண்ண சொல்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அப்படியே ஃபேக்குன்ட்டு. யாரும் ஒன்றும் எந்த ஒரு லாபமும் இல்லாமல் 2000 டைமண்ட் 3000 டைமண்ட் 5000 டைமண்ட் கொடுத்தத மாட்டான். அவங்களுக்கு லாபம் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க. சரி அதை விடுங்க, நம்ம இந்த ஆப்புக்குள்ள வந்துடலாம். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஆப்பு. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காயின் எடுத்து ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஏர்ன் பண்ணால் இது மாதிரி ஆப்பில் தான் ஏர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 200 காயின் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் ரெஃபர் கோட் போட்டோன்னே அந்த ரெஃபர் பண்ணதுக்கு வெல்கம் போனஸாக 200 காயின் கொடுப்பானுங்க. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஏர்ன் பண்ணால் இது மாதிரி தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை. இல்லைனா நீங்கள் நிறைய காசு போட்டு இந்த 1000-500 போட்டு பெட் பண்ணி இது மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நிறையா காயின் கிடைக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாட்டே 5G இருக்கும். அப்படி இல்லாட்டி பரவாயில்ல, 4Gலே நிறையா நெட்டு மிச்சமாக இருக்கும். அந்த நெட்டில் நீ ரொம்பலாம் வராது, ஒரு MB 50 MB அவ்வளோதான் வரும் ஒரு இதுக்கு. இதை பார்த்து ரீட் பண்ணி பாருங்க. இந்த பப்ஸ் கிளாஸுங்கிறது ஆஃபரில் இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இதை ரீட் பண்ணி பாருங்க. ஒரு எவ்வளோ நிமிஷம், ஒரு 6 நிமிஷம் இந்த ஆப் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு 93 காயின் கொடுத்துருவானுங்க. அதை வந்து மற்றதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. சரி அந்த சின்ன மாதிரி ஆப்லாம் விட்டுருங்க. இந்த பாருங்க, டைட்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் ஒரு 2 hours யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு 12K காயின் கொடுத்துருவாங்க. 12.9K கொடுத்துருவாங்க. வேறு இதே இல்லை, செம்ம ஈஸியான ஆப்பு. இதை நீங்கள் 2 hours சும்மா யூஸ் பண்ணாலே போதும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு. மற்ற மாதிரி நிறைய ஆப் இருக்குது. நீங்கள் இது மாதிரி பெரிய பெரிய ஆப்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் ஈஸியாக எது கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே பாருங்க, ப்ளே டைமு, அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு ஒரு கேம் இருக்கும், சின்ன சின்ன கேமு. அந்த கேம் ப்ளே பண்ண நீங்கள் எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த காயின்லாம் அதுக்கு வரும். இப்போ நம்ம வித்ட்ராக்குள்ள வந்துடலாம். இந்த ஆப்பை பாருங்கள், வித்ட்ரா பண்ணுறதுக்கு ரிடீம் கோட் மூலமாக 50 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ண முடியும். நான் பார்த்தீங்கன்னா இந்த ரிடீம் கோட் மூலமாக 10 ரூபா தான் எடுப்பேன். நான் பார்த்தீங்கன்னா யூபிஐலேருந்து தான் 100 தான் அடிக்கடி எடுப்பேன். இதோட வித்ட்ரா ப்ரூஃப்லாம் காட்டணும்னு நினைக்கும் போது இந்த இது வேறு ஃபோனில் பண்ணேன், பழைய ஃபோனு, இது புது ஃபோனு, அதனால் இது எதுவும் இல்லை. அந்த மெயிலே திரும்ப எடுக்க முடியல. இது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்காண்டி எடுத்து நான் ஏர்ன் பண்ணி காமிச்சது. இந்த ஆப்பை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காண்டி நைட்டுக்குள்ளே ஏர்ன் பண்ண காயின்ஸ் தான் இதெல்லாம் வித்ட்ரா ப்ரூஃப்ஸ். அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட் பண்ணேன். இந்த ஆப்போட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தொட்டு டவுன்லோட் பண்ணி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த 6 நாள் இருக்குது. இந்த ஈவெண்ட்டை ஈஸியாக எடுத்துடலாம். கக்காசி பண்ணலாச்சும் எடுக்காதவங்க இதை ட்ரை பண்ணி பார்த்து எடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தா ஸ்பின் பண்ணிட்டோம். எவ்வளோ கொடுக்க போதாங்களே, காலங்காத்தாலே கோயில் ரூமுக்கு வந்து பட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அடப்பாவீங்களா, 71 கொடுத்து ஏமாத்திட்டீங்கடா. சரி விடுங்க, கொடுத்த வரைக்கும் லாபம். உள்ளே போய் பார்த்தா எடுத்தோன்னு இது கொடுத்தா அதுக்கு 10 டைமண்ட் ஸ்பின் பண்ணுமே. எதுக்கு 10 டைமண்ட் ஸ்விட்ச் பண்ணி வேஸ்ட் பண்ணுறோம், ஏதாச்சும் வாங்கலாமேன்னு பார்த்தா ஏதாச்சும் 10 டைமண்டில் எதுவுமே இல்லையே. சரி சர்ச் பண்ணி என்ன இருக்குது, ஜோக்கு அது பேனர் அவத்தாது. வேறு MP5 ஸ்கின் இருக்குது, ஆனால் ஆல்ரெடிக்கே எடுத்தாச்சே. வேறு என்ன எடுக்கிறது கைஸ்? இதில் எது 71% எது நல்லா இருக்குன்னு தெரில. சரி கிரியேட் தான் எடுக்கணும், வேறு வழியே இல்லை. இந்த மாஸ்க்கெல்லாம் கெத்தாக இருக்குது. இதெல்லாம் இன்குபேட்டர் காஸ்டியூம்டா, மூஞ்சியை மட்டும் விட்டு வச்சுருக்கீங்க. அடப்பாவீங்களா, MP5 நம்ம அன்றைக்கே எடுத்தாச்சு, இது நம்ம தேவையே இல்லை. சரி இந்த ஒரு ஸ்கின்லாச்சும் எடுப்போம். இதுதான் கொஞ்சம் இருக்குது, மற்றதுக்கெல்லாம் கூட ஸ்கின் இருக்குது. இதுதான் ஸ்கின் இல்லை, எடுப்போம். 13 கொடுத்ததுங்கடா. அடப்பாவீங்களா, 3 டைம்ஸ் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. சரி 10 டைமண்டுக்கு 11 டைமண்டை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்விட்ச் கொடுத்து பார்க்கலாம். வந்தாச்சு கக்காசி பண்ணல. 434 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பண்டில் அவ்வளோக்கு ஒத்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது ஒத்து தான். கக்காசி மேலாம் வருத்தப்படுவாங்க, என்னோட கக்காசி மட்டும் 400 டைமண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி. சரி வேறு ஏதாச்சும் இது வாங்கிறதுக்கு 100 டைமண்ட் யூஸ் பண்ணணும். 100 டைமண்டா, 99 டைமண்ட் யூஸ் பண்ணணும். அடப்பாங்க, இந்த அமௌண்ட் இல்லையாடா? ஐயோ இந்த அமௌண்ட் இல்லை. சரி அந்த அமௌண்ட் கூட பிடிக்கல, இதுக்கு அமௌண்ட்டை வச்சுக்கவும் இல்லை. ஏகேக்கு ஏகேவே இருக்குது, மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். வேறு என்ன வாங்குறது, கிரியேட்டிவ் ஒத்து இல்லை. சரி இந்த எஸ்கேசிபிள் பாஸ் போடுற சட்டையும் நம்மகிட்ட இல்லை, இந்த மண்டையும் நம்மகிட்ட இல்லை. இந்த மண்டை நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு பார்க்கும்போது மண்டை எப்படி நம்ம போட மாட்டோம். சாட்சி மண்டை இருக்குது, வச்சுக்கலாம், அதை போட்டுக்கலாம். ஜெயில் காஸ்டியூம் தான் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸ்டோரில் 600 டைமண்ட் இருக்குது, அதனால் எடுக்காமல் இருக்கேன். சரி அதை எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் கொண்டுலாம் சொல்லிட்டு சரி இதை போனால் போயிட்டு போதுன்னு சொல்லி எடுத்தாச்சு. இந்த காஸ்டியூம் மண்டை இல்லை, அதனால் எடுத்தோம். வேறு மாதிரி அந்த மண்டை எடுத்து வேஸ்ட்டாக தான் போயிருக்க போது. சரி சும்மா எக்யூப் கொடுப்போம். எக்யூப் கொடுத்தாச்சு. சரி இப்போ நம்ம இந்த கக்காசி பண்ணில் எடுக்க போதும். 434 டைமண்டு கைஸ். நான் சொன்ன ஆப்பில் எடுங்க, இன்னும் 6 நாள் இருக்குது. நீ ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு வழியாக கக்காசி பண்டில் எடுத்தாச்சு. நம்ம இந்த 5 பண்டலில் 4 பண்டில் எடுத்துட்டோம். இந்த 4 பண்டில் எடுத்தால் அந்த காமகுண்டா எமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த பண்டிலே எடுத்தேன். அதுக்கு மட்டும் இல்லை, இந்த கக்காசி பண்டில் நல்லா தான் இருக்குது. ரியல் லைஃப்பில் கேரக்டர் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் எடுத்தாச்சு. சரி இந்த கார் எடுக்கலாமா வேணாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு நம்மள்ட்ட டைமண்ட் இல்லை.
இந்த டைமண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 300 டைமண்டுக்கு வந்ததும் 100 டைமண்ட் ஸ்பின் பண்ண 300 டைமண்ட் வந்ததும் இங்கே பாருங்க வீக்லி லைட் இந்த ஆப் மூலமாக தான் நான் வீக்லி லைட் ரெண்டுமே போட்டுக்கிட்டேன். மந்த்லி போடுற அளவுக்கு டைமண்ட் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் வீக்லி லைட் ரெண்டுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஐடியில். கைஸ் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வின்சோ ஏற்றிக்கிட்டு அதில் 3000 டைமண்ட் 5000 டைமண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டு இருக்காதிங்க. வின்சோலாம் நான் போஸ்ட்மெண்ட் விளாண்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஷைனிங் பண்ணாலே 520 ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை வச்சு கேம் கூட விளாட முடியாது. அதுக்கு கேமு ஒரு 20 ரூபா ஃபஸ்ட்டு முன்னாடியே கொடுப்பாங்க. அந்த 20 ரூபா வச்சு நம்ம சின்ன கேம் ப்ளே பண்ண முடியும். ப்ளே பண்ணிட்டு ஒரு 10 ரூபா 25 ரூபா 30 ரூபாய்க்கு வித்ட்ரா பண்ணலாம். அது நம்ம கேம் விளாண்டு அந்த வின்னிங் அமௌண்ட்டை மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும். மற்றபடி அதை ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம எதுக்காக இந்த பண்டில் எடுத்தோம் அதே மறந்துட்டோம். சரி, இந்த மிஷி ஷாப்பில் அவ்வளோ ஒத்துனா இந்த சில க்ளோரியன் எடுக்காமல் இருக்கேன். இந்த பேக்கு இதெல்லாம் எடுக்கலாமா வேணாமல் யோசிக்கிறேன். எடுக்கலாமா வேணாமல் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நிறையாவே ரிடீம் கொடுத்தேன்னு சொல்லியிருந்தேன். அதை கொடுக்க இனிமேல் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரிடீம் ஆக மாட்டேங்குது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என்னன்னு தெரியல. சரி வாங்க, அந்த நவுட்டோ ஈவெண்ட்டில் நான் 4 பண்டில் எடுத்தாச்சு. இனிமேல் இந்த பண்டில் வச்சு எங்களது ஸ்பெஷல் ஈவெண்ட் ஒன்று இருக்குமே, அந்த அதுக்கு ஸ்பெஷல் ஈவெண்ட் தொட்டாச்சு. இந்த 4 பண்டில் எடுத்தாச்சு. இந்த எமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ண போதும். தொட்டாச்சு, எங்களை தொட்டாச்சு. கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துட்டாங்கப்பா. இப்போ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. பூயா போட்டால் தானாகவே இந்த அமௌண்ட் வந்துடுவோம். போகலாம், நம்ம எதுவும் போடவே தேவையில்ல. அந்த போயா போட்டால் அந்த அமௌண்ட் தானாகவே வந்துடும். சும்மா எக்கி கொடுத்துட்டு வாங்க போய் ஸ்டோரில் பார்ப்போம். ஸ்டோருங்கிற பேர் வேலெட்டில் பார்ப்போம். இங்கடா வேலெட்டு, இந்த அதுக்கு வேலெட்டு போயாச்சு. இது ஏதாச்சும் இது அவத்தான் நல்லா தான் இருக்குது. சரி கியூப்லேயே இருக்கட்டும். சரிங்க, அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா போயா போட்டால் தானாக வந்ததும் அப்போ சோசியல் ஐலாண்டில் போய் போடலான்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. கைஸ் இந்த அமௌண்ட்டுக்கு எத்தாதுக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அப்போ தான் இந்த கக்காசி பண்டில் பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கக்காசின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம 200K அடிக்கணும். 8K தான் இருக்குது. 8K அடித்தா நம்ம 200K அடிச்சிடுவோம். அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் கக்காசி பண்டில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.